சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த வீக் என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தோமோ இந்த ஸ்டாக்ஸ் அப்படியே ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுவீங்க, கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ட்ரி ஸோ ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை நெகட்டிவில் போகுது, இல்லை என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னா, என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா தாராளமாக கேளுங்க. நம்ம அதை பார்ப்போம். நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி லாஸ்ட்டில் நம்ம வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். கம்யூனிட்டியில் போய் செக் பண்ணுங்கள், ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இது பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ. ஓகேங்களா? இண்டிகோ பார்க்க போகிறோம். ஓகேவா? இண்டிகோ ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். ஐசிஐசி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ். ஓகேங்களா? நம்ம ஸ்டாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதோடு இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். இது ஃபினான்ஸு, ஏர்டெல்லு, இந்திர பிரசாத் கேஸ் லிமிடெட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டார்கெட் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டவுனாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டு, ஐடிசி, HCL, இது எல்லாமே ஒரு வீடியோவில் முடிஞ்சால் ஒரு வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக பார்த்துடலாம். ஒரு 2 வீடியோவாக கூட பார்த்துடலாம். ரிலையன்ஸு நல்லா மூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கெயில் இந்தியா லிமிடெட், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இல்லை செப்ரேட்டாக இதில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். இது இல்லைன்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சின்னதாக ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். மொத்தம் நமக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னா 2, 4, 6, 8, 10, 11 ஸ்டாக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ 11 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஒரு அதோட சார்ட்டு மட்டும் அனலைஸ் பண்ணிடலாம். அப்படியே லெவன் சார்ட்டு, அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார்,
ஆக்சுவலாக அது கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான நான் அதான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக லாஸ்ட் லைன் பாருங்கள், ஷேர் மார்க்கெட் இஸ் வெரி ஹை ப்ராஃபிட் அண்ட் ஹை ரிஸ்க். ஓகேங்களா, ரிஸ்க் இருக்க இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் நமக்கு. இன்னொரு இடத்துல இன்னொன்று இருக்கும் பாருங்கள், இன்வெஸ்டர் ஆல்வேஸ் டேக்கிங் தி ரிஸ்க், இன்வெஸ்டர் ஃபேஸ் தி ரிஸ்க் ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். இன்வெஸ்ட்னு யார், உங்கள் கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட் இஸ் வெரி ஹை அண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா, இன்வெஸ்ட்ன்றது நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஹை ரிஸ்க்கான மார்க்கெட். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து இந்த 11 இதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்து என்ன இருக்குது என்னன்னு டீட்டெயிலாக நான் வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, இருங்க அப்படியே நான் போயிட்டு கன்டினியூ பண்ணல, இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் ஒன்றா ஜாயின் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த ஷேர்ஸில் பர்டிகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பர்டிகுலராக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்ம ஜஸ்ட் வந்து நேற்று கம்யூனிட்டியில் போய்ட்டு விசிட் த கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா மை போஸ்ட் இதில் போனீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக டார்கெட் ரீச்சான டார்கெட் கொடுத்துருப்பேன். பேங்க் 25,700 அது பிலோ ஸ்டாப் லாஸ் மாதிரி என்ட்டாக இருக்கும். ஆனால் 25,710 உங்கள் டார்கெட் ரீச் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதே பெட்ரு. ஆக்சுவலாக ஓகேங்களா, டைம் ஃப்ரேமில். ஸோ நிஃப்டி 50 டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதில் ஒன்று இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டுடே ஃபோக்கஸ் ஆன் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, 59,376 டார்கெட்டு. ஆஃப்டர் பிரேக் அவுட்னா 59,571 பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு டார்கெட்டு 59,376 டார்கெட்டு உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் என்ன இருக்கும், 59,394 கீழே அந்த விக்கு இருக்குல்ல, அது 70 நியர் வந்திருக்கும் மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ 376 மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிறப்போ 394 நியர் ட்ரேட் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கும். நியர் தி டார்கெட்னால் அப்டேட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணுறது. ஆக்சுவலாக இது நேற்று கொடுத்தது. ஆக்சுவலாக ஸோ பிரேக் அவுட் இது இருக்குல்ல டார்கெட் லோ 59,577. ஸோ லோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த டார்கெட் போகணும்னு கொடுத்துருந்தேன். ஸோ ஹையும் வந்து கொடுத்துருந்தேன் 59,747. ஸோ 59,572 பிரேக் அவுட் பண்ணிச்சு. மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு என்ன ஆயிருக்கும், 59,300 வந்திருக்கும். இந்த டார்கெட் வந்திருக்கும் உங்களுக்கு 59,376. ஸோ இது பிரேக் அவுட் ட்ரேடிங் இருக்குது. பிரேக் அவுட் ட்ரேடிங்னால் இதை நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இது பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு பேசிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா அது வெயிட் பண்ணணும். ட்ரேடுன்றது நீங்கள் நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான அட்வைஸரை யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஆக்சுவலாக கம்யூனிட்டியில் வந்து எப்போயுமே அப்டேட் இருக்கும். மார்னிங் ஒரு போஸ்ட்டில் 2 போஸ்ட் அப்டேட் இருக்கும். இல்லை அப்படின்னா போயிட்டு ஷார்ட்ஸில் நம்ம நேற்று கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக ரிலையன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அக்குமுலேஷனில் இருக்க அந்த இது கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான சார்ட்டும் இங்கே இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி கெயில் வந்து டவுன் ட்ரெண்டு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது இருக்கிற ஸ்டாக்ஸ் ஓவரால்.
நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுவே போதும், டார்கெட் போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறேன்னா பண்ணுறேன், பண்ணிவிட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இந்த 11 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஏதாவதுன்னா கேளுங்க இந்த 11 ஸ்டாக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படின்னா இது பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு என்ன இருக்குது இந்த ஒவ்வொரு வீடியோவிலும் கீழே கொடுத்துருப்பேன், மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கும் பாருங்கள் மெயில் ஐடி, businessKDM25@gmail.com. பிஸ்னஸ்னால் என்ன, இது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி. அதனால் பிஸ்னஸ் நேம், ஒரு தொழில் தானே, ஒரு சின்ன ஒர்க்கு. ஆக்சுவலாக பிஸ்னஸ் கேடிஎம்ன்றது என்னுடைய பேர் இங்கே இருக்கும். தக்ஷணாமூர்த்தி இருக்குல்ல, டி இன்ஷியல் கே வரும், டிஎம் மூர்த்திக்கு எம், கேடிஎம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கும், மெயில் ஐடியில் இருக்கும், எல்லா மெயில் ஐடியும். ஸோ மெயில் ஐடி இயர் 25ன்றது 2025@gmail.com. இதுதான் மெயில் ஐடி. மெயில் ஐடிக்கு ஏதாவது இது பண்ணுங்கள், டவுட் இருந்தால். ஸோ இது பண்ணுறேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக வந்து நம்ம பண்ணலாம், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். பேசிக் முன்னாடி நம்ம கொஞ்சம் அது பண்ணோம். அது கொஞ்சம் என்ன ஆகும்னா ட்ரேடிங் ஹவர்ஸு இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரூல்ஸுன்றது செட்டப் ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு வேல்யூ இருக்காது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ போஸ்டடு இதில் போய்ட்டே இருக்கும், டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.